ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் அருட்பெருஞ்சோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் அருட்பெருஞ்சோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் அருட்பெருஞ்சோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாறு மறைகளெல்லாம் ஓற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம் உயர் நாதாந்த தெய்வம், இருப்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம், திருப்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம், சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, தாயாகி தந்தையுமாகி தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனதமர்ந்த தெய்வம், மலரடியன் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம், காயாது கனியாகி கலந்து நிற்கும் தெய்வம், கருணைநிதி தெய்வம் மற்றும் காற்றிருக்கும் தெய்வம், சேயாக எனை வளர்க்கும் தெய்வம் மகா தெய்வம், சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், வாம ஜோதி சோம ஜோதி, வான ஜோதி ஞான ஜோதி, மாக ஜோதி யோக ஜோதி, வாத ஜோதி நாத ஜோதி, ஏம ஜோதி வியோம ஜோதி, ஏரு ஜோதி வீரு ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே, வாதி ஞான போதனே, வாழ்க வாழ்க நாதனே, வாழ்க வாழ்க நாதனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லாந்தனை ஏற்று வல்லா விரதம் குவளையம் ஓங்குக, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி சரணம் சரணம், அகத்திய மலரடி சரணம் சரணம், சர்க்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் மலரடி சரணம் சரணம் சரணம்.
இறைச்சத்துணை பாடங்கள் நினைவென்றா ஒழுக்கு துணை முதலாயிர நாமங்கள் குரு செய்த படைப்பு துணை அவன் மனிதோடும் வழிப்பு துணை வழிவிலும் செய்தோடும் மகிழ்ச்சி இறைச்சி துணை திருமண பாடங்கள் நினைவென்றா ஒழுக்கு துணை முதலாயிர நாமங்கள் குரு செய்த படைப்பு துணை அவன் மனிதோடும் போடும் அரங்க மகா சத்குருவே நம. சிவாய ஆறுமுக அரங்க மகா ஜோதியே நம. தேவரே திருவடிக்கு ஆளாகவும் அட்டமா சித்தி தந்து அருள் புரியவும் சித்தர் கணமெல்லாம் எனக்கு அருள் இறங்கவும் சித்தம் வைத்து அருள் புரியவும் பாவி அடியேன் செய்த பாவங்கள் எல்லாம் பரந்தோட அருள் புரியவும் பக்குவம் அறிந்து எனை பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் நாவிட்டு உரைக்க உணா சோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினேன் ஐயனே நட்டாற்றில் என் கைகள் நழுவ விடாது அருள் புரியவும் மாவேகமாக மெய் நவராஜ சிங்கமே வரவேண்டும் என்ற நருகே மாங்குணங்குடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிக நாதனே தேவரே திருவடிக்கு ஆளாகவும் அட்டமா சித்தி தந்து அருள் புரியவும் சித்தர்கணம் எல்லாம் எனக்கு அருள் இறங்கவும் சித்தம் வைத்து அருள் புரியவும் பாவி அடியேன் செய்த பாவங்கள் எல்லாம் பரந்தோட அருள் புரியவும் பக்குவம் அறிந்து எனை பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் நாவிட்டு உரைக்க உணா சோதி
நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினேன் ஐயனே. நட்டாற்றில் என் கைகள் நழுவ விடாது அருள் புரியவும் மாவேகமாக மெய் தவராஜ சிங்கமே வரவேண்டும் என்ற நருகே மாங்குணங்குடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிக நாதனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கலியுகத்து அவதார கடவுள் மோனநிலை கண்ட உலக பேராசான் பசிப்பினி மருத்துவர் ராஜ ரிஷி பிரம்ம ரிஷி பரமானந்த சதாசிவ சத்குரு தவத்திரு திருமுருக ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவருடைய நல்லாசியை பெறுவதற்காகவும் கலியுகத்தை மாற்றி ஞான யுகம் படைக்கவும் கலியுகங்கள் மக்கள் படக்கூடிய துன்பங்களை எல்லாம் துடைக்கவும் தானே அவதாரமாகி ஓங்காரக்குடியில் அமைத்து இன்றும் நமக்கெல்லாம் ஓங்காரக்குடியில் ஆசானாக ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளாக நல்லாசி வழங்கி வரும் எல்லாம் வல்ல பரம்பொருள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மகான் சுப்பிரமணியருடைய நல்லாசியை பெறுவதற்காகவும் இன்றைய மாசி மாத பௌர்ணமி பூஜையில் கலந்து கொள்ள வருகை புரிந்திருக்கக்கூடிய பெரியோர்களையும் தாய்மார்களையும் ஆன்மீக அன்பர்களையும் ஓங்காரக்குடியில் ஆசான் சார்பாகவும் ஓங்காரக்குடியில் அன்பர்கள் மற்றும் தொண்டர்கள் சார்பாகவும் வருக 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 என்று வரவேற்று மகிழ்கின்றோம். மேலும் வெளிநாடுகளிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய அன்பர்கள், மலேசியா மற்றும் லண்டனிலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்பர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஓங்காரக்குடியிலே ஒவ்வொரு வியாழந்தோறும் ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் மற்றும் விசேஷ தினங்கள் ஆசானுடைய அவதார திருநாள், தைப்பூசம், சித்ரா பௌர்ணமி, ஆசானுடைய தவசித்தி விழா ஆகிய விழாக்களில் நாம் அனைவருமே அகத்தியர் சந்நிதியிலே அமர்ந்து இந்த சிறப்பு பூஜையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு பூஜையிலும் ஆசானிடத்து இந்த உலகப் பெருமாற்றம் மிக விரைவாக நடைபெற வேண்டும் என்றும் அந்த மாபெரும் உலகப் பெருமாற்றத்தில் தொண்டர்களாகிய நாமும் பங்கு பெற்று தொண்டு செய்ய வேண்டும் என்றும் கலியுகல் மக்கள் படக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுதலை பெற்று நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதையும் நாம் ஆசானுடைய திருவடியிலே வேண்டுகோளை சமர்ப்பித்து வருகின்றோம். இங்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பர்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் இந்த பூஜையை ஒவ்வொரு அன்பர்களும் சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கின்றார். அந்த வகையிலே வெளிநாடுகளிலிருந்து மலேசியாவிலிருந்தும் வருகை புரிந்திருக்கின்றார்கள், லண்டனிலிருந்தும் வருகை புரிந்திருக்கின்றார். லண்டனிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய ஒரு அன்பர் திரு வீரா அவர்கள் இங்கு முன்னே அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் இங்கு ஆசானிடத்தில் வந்தது மிக ஒரு அற்புதமான ஒரு செயல். அவருடைய சொந்த ஊர் இங்கே மன்னார்குடி பக்கத்தில் பரவாக்கோட்டைங்கிற ஒரு ஊர், ஒரு சின்ன கிராமம். இங்கேருந்து ஒரு 2.5 மணி நேரத்தில் அங்கே போயிடலாம். அங்கே இருக்கக்கூடிய அன்பர் ஆனால் இப்பொழுது அவர் தொழில் நிமித்தமாக லண்டனில் வசித்து வருகின்றார். அவருக்கு ஆசானை பற்றி அறிமுகம் செய்தது நமக்கெல்லாம் நல்ல அறிமுகமான ஜீவா பாடகர். அவருடைய தொண்டு மிகவும் மிகவும் சிறப்பான ஒரு தொண்டு. ஐயா அவர்களை அங்கு சந்திக்கும் பொழுது ஆசானை பற்றி சொல்லி இருக்கின்றார். ஐயா சொன்ன முதல் வார்த்தை, நான் மனிதர்களை நம்புறதில்லை, குறிப்பாக சாமியாரை நம்புறதில்லை அப்படின்னு சொன்ன அன்பர். ஆனால் அவர் ஜீவா என்ன பண்ணியிருக்காரு, நீங்கள் எங்கள் குருநாதர்கிட்ட ஒரு வாட்டி பேசுங்க அப்படின்ட்டு குருநாதர்கிட்ட பேசிட்டு அவர்கிட்ட கையில் ஃபோனை கொடுத்துட்டார். அவர்கிட்ட பேசும்போது ஐயா சொன்ன வார்த்தை, நீங்கள் வரணும்பா, நீங்கள் வந்துடுங்க, நீ வரணும்பா, நீ இங்கே வந்துரு அப்படின்னு சொல்ல அவருக்கு வேறு வழி தெரியல. சொந்த ஊருக்கு வரும்பொழுது சரி என்னதான் பார்த்துட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்காங்க. வந்த இடத்துல ஐயா என்ன சொல்கிறாங்க, இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்குப்பா, ஒரு அருளுரை கூடக்கூடிய ஒரு கூட்டம். அன்றைக்கெல்லாம் ஐயா நம்முடைய குருநாதர் அவர்கள் ஒவ்வொரு வியாழந்தோறும் பௌர்ணமி தோறும் மற்றும் விசேஷ நாட்களில் அருளுரை வழங்குவார்கள். அப்படி வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஐயாட்ட சொல்லியிருக்காங்க, இன்றைக்கு நீ பேசணும்பான்னு. அவருடைய மனநிலை என்னன்னா, மனிதர்களை நம்புவது கிடையாது, குறிப்பாக சாமியாரை நம்புறது கிடையாது. நம்ம எப்படி இங்கே ஐக்கியமானாதானே பேச சொல்ல முடியுவாங்க, பேசுவதற்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. நம்ம இது வரைக்கும் அந்த முடிவை எடுக்கலையே, நம்மளை பேச சொல்கிறாங்களே
நம்ம பேசலாமா வேண்டாமா ஒரு தயக்கம். இங்கே யாரையும் தெரியாது வேற. இவர் என்ன பண்ணாரு, அப்படியே ரோட்டில் அப்படியே நடந்து போயிட்டே இருந்திருக்காரு. போகிற வழியில் முருகன் கோவில், கோலோச்சி முருகன் கோவில். அந்த கோவிலில் முருக பக்தர். ஆனால் ஒன்று மட்டும் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், ஓங்கார குடிலுக்கு நாம் வருகின்றோம் என்று சொன்னால் முருகனை வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், அல்லது புண்ணியவான்களாக இருப்பார்கள், அல்லது ஆசானிடத்தில் பல ஜென்மங்களில் தொடர்புடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மட்டும்தான் இந்த மண்ணுக்கு வர முடியும், அவர்கள் மட்டும்தான் அந்த மண்ணை மிதிக்க முடியும், அவர்கள் மட்டும்தான் ஆசான் சொல்றதை கேட்க முடியும், ஆசானை தரிசிக்க முடியும். அதை விட முக்கியம், ஆசானிடத்தில் இங்கு நடக்கக்கூடிய அன்னதான பணிகளில் பங்கு பெறக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு தான் உண்டு. அப்படிப்பட்ட முருக பக்தர் நேராக முருகன் கோயிலில் போயிட்டு முருகன்கிட்ட வேண்டுறாரு, இது மாதிரி என்ன சொல்கிறாங்க, நான் பேசுகிறதா வேண்டாமா. அவருக்கு அங்கே உத்தரவு கிடைக்குது பேச சொல்லி. அது கடந்து 2001 வரைக்கும் ஆசான் இங்கே ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லி அகத்திய பெருமானை ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நமன்னு ஒவ்வொரு தொண்டர்களையும் சொல்லிய காலம். இவர் முதல்ல அங்கே முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு இங்கே வர்றாங்க, பேச சொல்கிறாங்க. அவர் பேசிய முதல் வார்த்தை, முருகப்பெருமானும் குருநாதரும் ஒன்று. எப்படி? ஆசான் கூட அது வரைக்கும் சொன்னதில்லை, தான் இன்னார் என்று ஆசான் ஒரு நாளும் சொன்னதில்லை. இவர் முதல்ல இவர் வாயால் சொல்ல வச்சிருக்காங்க நம்முடைய குருநாதர். அதாவது முதல் சந்திப்பிலேயே அவருக்கு உணர்த்தப்பட்டுள்ளது, முருகப்பெருமான் வேறு ஆசான் வேறு அல்ல என்பதை அவருடைய முதல் சந்திப்பிலேயே அவருக்கு உணர்த்தப்பட்டது. அன்றையிலிருந்து இன்று வரை ஆசானுடைய திருவடியே சரணம், ஆசான் சொல்லே வேதம், ஆசான் சொல்லே மந்திரம் என்று உணர்ந்து இன்றைக்கு அங்கே லண்டனில் அந்த பிரிட்டிஷார் நம்மை ஆட்சி செய்த அந்த பிரிட்டிஷார் வாழக்கூடிய இடங்களிலே இன்றைக்கு நம்முடைய ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கத்தை அங்கு ஒரு கிளையை நிறுவி நித்தமும் அங்கு பூஜை செய்து அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆசான் பெருமையையும் ஞானிகளுடைய பெருமையையும் சொல்லி வரக்கூடிய அன்பர். அந்த அன்பர் இன்றைக்கு அவர் சொல்ல வேண்டியதை நானே சொல்லிட்டேன். இன்னைக்கு புதுசாக நமக்கு அவர் சொல்லணுங்கிறதுக்காக இந்த செய்தியை சொன்னேன். இன்றைக்கு நம்மளிடையே அவருடைய அனுபவங்களை இங்கு பகிர்ந்து கொள்ள வருகின்றார். ஐயாவை அன்போடு அழைக்கின்றேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணே நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண பவ. ஓம் முருகா. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. இந்த மாசி மாத பௌர்ணமி விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அன்பர்கள், தொண்டர்கள், ஆசானுடைய பக்தர்கள் அனைவரின் திருவடியையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். புண்ணியவான்களுக்கு மாத்திரம்தான் பல பிறவிகளில் முருகப்பெருமானுக்கு சிவ குடும்பத்திற்கு தொண்டு செய்தவர்கள் மாத்திரம்தான் இங்கே வர முடியும். அதனால தான் கூட்டம் எப்போதும் கொஞ்சமாக இருக்கும். 4 யுகம், கிருதா யுகம், அது சக்தி யுகம்னு சொல்கிறாங்க இல்லையா? கிருதா யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். சக்தி யுகம்ங்கிறது 100% எல்லாமே ஞானிகள் சித்தர்களெல்லாம் ஆட்சி செய்வாங்க. அதனால் கடவுள் எங்கே இருக்கான்னு கரெக்டாக சொல்லி காட்டுவாங்க. அந்த இடத்துல கடவுள் இருக்காருன்னு சொல்லுவாங்க. அது அப்படிப்பட்ட யுகம். 100% எல்லாமே ஞானிகள் சித்தர்கள் அவதரித்து இந்த உலகத்தை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அதான் ஒரு தடவை பார்த்தா மாடு மேய்க்கிற பையன்கிட்ட போய் கடவுள் கேட்டுச்சான். சிவன் போய் கேட்டாரான், கடவுள் எங்கே இருக்காருன்னு சொல்லி. அந்த மாடு மேய்க்கிற பையன் என்ன சொன்னான்னா, எங்கே இப்படி சுற்றி பார்த்தா நான் பார்த்துட்டு கடவுளை காணோம், நீங்கள் தான் கடவுளாக இருக்க அப்படின்னு சொன்னான். அந்த அளவிற்கு அது சக்தி யுகம். கிருதாயுகம், திரேதாயுகம் உங்களுக்கு தெரியும், ராமாயணம் வந்தது. அடுத்தது துவாபர யுகம், அது மகாபாரதம் வந்தது. அதற்கு பிறகு கலியுகம், அந்த கலியுகத்தில் தான் நம்ம இருக்கோம். இப்போ இந்த கலியுகம் முடிஞ்சு எப்படி சரியான உணவை உட்கொண்டால் நம்ம உடம்பே ரீசைக்கிள் பண்ணி எந்த வியாதியையும் உள்ளர விடாதோ வெளியே தள்ளிடுமோ. இப்போ நம்மளுக்கெல்லாம் வியாதி வர்றதுக்கு காரணம் வேறு உணவை மாற்றி சாப்பிட்றதுனால வந்த வியாதி தான், அதனால் வந்த கேடு தான். அதுபோல் பூமியும் இந்த 4 யுகம் முடிஞ்ச பிறகு தன்னைத்தானே சுழற்சி பண்ணி கொண்டு மறுபடியும் சக்தி யுகத்துக்கு வரும். அப்படிப்பட்ட சக்தி யுகம் தோன்றுவதற்காக
இந்த கலியுகத்தை அவதாரித்து அந்த கலியுகத்தில் அவதாரம் செய்து அரங்கனே முருகனாக வந்து இந்த கலியுகத்தை இப்போ அடுத்த சக்தி யுகத்துக்கு ஆட்களை தேர்வு செய்து இந்த ஒரு இந்த நடைமுறை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஞானிகள் சித்தர்கள் நவகோடி சித்தர்கள் ஏற்கனவே இருக்காங்க. அதை விட்டுட்டு அந்த எப்படி சக்தி யுகத்தில் 100% நல்லவர்கள் ரிஷிகள் ஞானிகள் இருந்தார்களோ அது மாதிரி திரேதா யுகத்தில் வந்து 25% கொஞ்சம் கெட்டு போயிடுவாங்க. மண்ணாசை பெண்ணாசை, அடட நம்ம இந்த யுகத்திலே இருந்து ரொம்ப போரடிச்சு போச்சுப்பா, ரொம்ப ஒன்றுமே இதே வாழ்க்கை வாழறமேங்கிறது மாதிரி ஒருத்தர் 2 பேர் இப்படி செதறி இப்படி பார்க்கும் பொழுது பெண்ணையோ மண்ணையோ புகழையோ பார்க்கும்போது அதில் ஒரு 25% போயிடும். அதுக்கு பிறகு துவாபர யுகத்தில் வந்து பார்த்தா 50% போயிடும். கலியுகத்தில் பார்த்தா 75% போயிடும். சுருக்கமாக சொல்லிட்டு வரேன், ரொம்ப விளக்கம் கொடுக்கலாம், சுருக்கமாக சொல்கிறேன். இந்த 75% இப்போ கலியுகத்திலிருந்து 25% மக்கள் தான் நல்லவங்க இருப்பாங்க. எப்போதுமே நல்லவங்க இருக்கிறதால தான் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, எல்லாமே வறுமை இல்லாத வாழ்க்கையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த 25% உள்ள மக்களை முருகனுக்கு சிவ குடும்பத்திற்கு தொண்டு செய்த மக்களை எல்லாம் ஓங்காரக்குடில் ஆசான் தலைமையில் நவகோடி சித்தர்கள் துணையோட இந்த குடில்ங்கிறது சாதாரணமாக நினச்சிடாதுங்க, பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். ஞானிகள் சித்தர்கள் ரிஷிகளோட கூட்டம் தான் ஐயாவை முன்னிறுத்தி ஐயாவை வாழ்த்தி 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 ஐயா நீங்கள் தான் இந்த போட்டியில் ஜெயிச்சு இந்த கலியுகத்தை அவதாரத்துக்கு வந்திருக்கீங்க முருகபெருமானா. 9 அவதாரம் பார்த்தா கிருஷ்ண பரமாத்மா செஞ்சிருப்பார். அப்போ இந்த கலியுகத்தில் முருகன் தான் வந்து அரங்கனை அவதரிக்க வைத்து 2013 தான் ஐயா சொல்வார், எனக்கு 1 வயசுன்னு சொன்னார். அதிலிருந்து இன்னைக்கு குமரனாக வந்துக்கிட்டு இருக்கார். பார்க்குறதுக்கு படுத்திருக்காருன்னு தோணும். ஒரு சில அன்பர்களுக்கு இல்லை பல அன்பர்களுக்கு ஐயாவுக்கு யார் உண்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு மாத்திரம் ஐயா வந்து சூட்சமமாக உணர்த்திக்கிட்டு இருக்காரு. பூபதி ஒரு தடவையும் அருமையான தொண்டு ஆசானி ஆசி பெற்று இந்த வியாழக்கிழமை தோறும் குரு பூஜை நடத்துகிறாங்க. விசேஷ நாட்களில் இந்த பூஜையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதற்கு இந்த முன்ஜென்ம தொடர்பு இருக்கிறதுனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். நம்ம உட்காந்துருக்கீங்க. நிறைய பேர் இருக்கிறவங்க இன்றைக்கி இல்லைன்னு சொன்னால் கூட அவங்க எல்லாருமே ஆசானி அருளை பெற்றவர்கள். அப்படி ஒரு அற்புதமான இந்த மாசி மக விழாவில் பங்கெடுத்துக் கொள்வதில் ஆசானியின் திருவடிக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு முருகனாக, கந்தனாக, கடம்பனாக, சேந்தனாக, கார்த்திகேயனாக இருக்காருங்கிறது சத்தியமாக சொல்கிறேன். அவர் உடல் இங்கே அன்பர்கள் தொண்டர்கள் நம்மெல்லாம் இருக்கோங்கிறதுனால இது வந்து கீழ்மட்டம். மேல்மட்டத்தில் பார்த்தா நவகோடி சித்தர்கள்லாம் இங்கே இருக்காங்க. அவங்கள தாண்டி எந்த கைவர்களோ உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்களோ இந்த இடத்துக்குள்ள வரவே முடியாது. அதனால் அவருடைய உடல் இங்கே இருக்குது. நம்ம பார்க்காத நேரமெல்லாம் ஆசான் வந்து உலகம் பூரா சுற்றுறாரு. எதுக்காக? அடிக்கடி சொல்கிறாருல உலக மாற்றம் உலக மாற்றம் உலக மாற்றம். என்னையா எப்போ பார்த்தாலும் உலக மாற்றம்னு சொல்கிறீங்க, என்ன உலக மாற்றம் எப்போ வரப்போகுதுன்னு சில பேருக்கு லேசாக ஐயம் வரலாம். ஆசான் உலகம் பூரா பயணித்து உலக மாற்றத்தை பஞ்சபூதங்களின் உதவியோட, நவகோடி சித்தர்களின் உதவியோட, துணையோட, படையோட நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை சூட்சமமாக உங்களுக்கு உண்மையாக தகவல் சொல்ல ஆசானின் அனுமதியோடு கூறுகின்றேன். ஒரு முறை போய் நாரதர் போய் கேட்குறாரு அகத்தியர்கிட்ட, என்னப்பா ஆறுமுக அரங்க மகாதேசிகனை வந்து இப்படி புகழ்ந்து பேசுகிறேன், எல்லாம் செய்கிறேன், அவர் யாருன்னு கேட்குறப்ப, இந்த கலியுகத்தை காக்க வந்த அவதார கடவுளைப்பா அவர், நானும் அகத்தியரும் ஒன்று, நானும் அரங்கனும் ஒன்று, உனக்கு தெரியாது, அவனோட புகழை சொல்லவே முடியாது, கலியுகங்கிறது 75% எல்லாம் வந்து சுயநலவாதிகள், இப்படிப்பட்ட இந்த சூழலில் வந்து முருகப்பெருமானால் அனுப்பப்பட்டிருக்காருப்பான்னு சொன்ன உடனே நாரதருக்கு ரொம்ப அப்படியான்னு சொல்லி எல்லாத்தையும் இவர்கிட்ட கேட்டுட்டு கைலாயத்துக்கு போகிறார். ஐயாவோட வரலாறுலேருந்து படித்தது தான். அந்த வரலாறில் நாரதர் வந்து அகத்தியர்கிட்ட கேட்கும்போது அகத்தியர் இதை சொல்கிறாரு. அதற்கு பிறகு அகத்தியர் என்ன பண்ணுறாரு, நேராக கைலாயத்துக்கு போயிட்டு பார்வதி தாய்கிட்டையும் சிவபெருமானையும் சந்திக்கிறதுக்கு போகிறாரு. அங்கே போய் வணக்கம் சொல்லிட்டு கேட்குறாரு, தாயே பார்வதி தாயே. அகத்தியர் சொல்கிறாரு, அவதார வள்ளல்
இந்த கலியுகத்தை காக்க வந்தவன் வந்து ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள்னு சொல்லி எனக்கு அதில் கொஞ்சம் ஐயம் இருக்குது. இந்த ஐயத்தை நான் தீர்ப்பதன் மூலமாக மீதி இருக்கிற இந்த 25% மக்களுக்கும் அரங்கன் யார் என்ற தகவல் போய் சேரணுங்கிறதுக்கு ஒரு காரணம். எல்லா காரியம் நடக்கிறதும் ஒரு காரணத்துக்காக. அதுக்காக நாரதர் போய் கைலாயத்தில் கேட்குறாரு, இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, உறுதி பண்ணுறதுக்கு. அறுதிட்டு உறுதியாக அரங்கன் தான் முருகன் சொல்கிறது. அப்போ பார்வதி தேவி சொல்கிறாங்க, ஐயோ நாரதா, உனக்கு தெரியாதா? சிவபெருமானின் நெற்றியிலிருந்து வந்தவன் முருகன், என் மைந்தன். அதுபோல ஈசனின் செவியிலிருந்து வந்தவர் அரங்கன். நல்லா புரிஞ்சுக்குங்க, ஈசனின் செவியிலிருந்து வந்தவன் அரங்கன். இது உண்மைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது நிறைய சொல்லிகிட்டே போகலாம், அதை சூட்சமாக புரிஞ்சுக்க டக்கு டக்குன்னு. ஆக நம்மளையெல்லாம் காப்பதற்கு கலியுகத்தை நின்று நிர்வகித்து அதை சக்தி யுகமாக மாற்றுவதற்கு உலகத்தில் எந்த மூலையில் வந்து முருகா முருகா, வைகுந்தா, கோபாலா, பிரம்மதேவரே, விநாயகரே இப்படின்னு சொல்லி அந்த சிவ குடும்பத்தை எல்லாம் சிவபெருமானே, பார்வதி தாயே, அலைமகளே, கலைமகளேன்னு சொல்லி யார் யார் எங்கெங்கே இருந்து வேண்டாங்களோ அவங்கள எல்லாரையும் தூக்கி கொண்டாந்து இங்கே ஓங்காரக்குடியில் போட்டு நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஞானிகள்கிட்ட வந்து தொண்டு செஞ்சவங்களாக இருப்போம், இல்லை ஞானியாகவே இருப்போம். அதனால தான் இங்கே வர முடிஞ்சிருக்கு. இவ்வளவு வேலையிலையும் இவ்வளவு இதுலேயும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னால் அதுதான் காரணம். அதையும் அதனால் வந்து உங்களை கொஞ்சம் கூட கொஞ்சம் குறைச்சா நினச்சிருக்காதுங்க. நாம் செஞ்ச பெரிய புண்ணியம், பாக்கியம், பல பிறவிகளில் நாம் கொண்ட தொடர்பு தான் இன்றைக்கி ஓங்காரக்குடியில் நம்ம உட்காந்துருக்கோம். அதை மாத்திரம் உறுதியாக புரிஞ்சுக்கோங்க. எவ்வளதோ வேலைங்க. ஐயா வந்து அழகாக சொல்லுவார், நான் மேற்கொள்ளும் இல்லறமும் வெற்றி பெற வேண்டும், நான் மேற்கொள்ளும் துறவரமும் வெற்றி பெற வேண்டும். பாருங்கள், துறவரம் சொன்ன உடனே எல்லாருமே வந்து காவி கட்டுறது, பட்டை அடிக்கிறது தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதான் நடைமுறை. ஐயா சொல்கிறார், அதெல்லாம் கிடையாது. மாசற்ற கொள்கை மனதில் கொண்ட கால் ஈசனை காட்டும் உடம்பு, உடம்பினை பெற்ற உபாயமெல்லாம் உடம்பிலே உத்தமனை காண்பது தான் ஔவையார். அதனால் உடம்பு தாண்டா கோயில், அங்கே தாண்டா இருக்கா சிவபெருமான். ஜீவன் இருக்கிற எல்லா உயிர்லேயும் சிவன் இருப்பான்டா. அதனால் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள அனைத்து ஜீவராசிகளிட்டையும் அன்பு காட்டுங்கள். அப்போ அந்த அன்பு சிறு தயவை கொண்டு பெரு தயவை பெறுதல். ஒரு தீக்குச்சி வந்து ஒரு காட்டையை கொளுத்திடும். உங்களுக்கு என்னடப்பா இவங்க வந்து 500 பேருக்கு சாப்பாடு போடுறாங்களே என்ன நினைக்காதுங்க. ஐயா தான் சொல்லுவார், வாரம் ஒருத்தங்களுக்கு போடு, 2 பேருக்காவது சாப்பாடு போடு. எங்கே கருணை இயற்கையில் உள்ளதோ அங்கே தோன்று மறுபரிஜோதிங்கிறார். அப்படி ரொம்ப எளிமையாக சொல்கிறார். சரி, இப்போ 2 இதோட முடிச்சார். ரொம்ப நேரம் நான் ஐயாவை பற்றி பேசினா மணிக்கணக்காக நாள் கணக்காக பேசிடுவேன். அதனால் ஐயா ஆசானே வந்து சொல்ல வேண்டிய விஷயத்த 1 2 சொல்லியார். அப்படிப்பட்ட அந்த சூழலில் நம்ம இங்கே வந்து கூடியிருக்கோம். அப்போ ஐயா சொல்கிறாரு, ஏன் எதனால் வந்து நம்ம வந்து இவ்வளவு துன்பம் நம்மளுக்கு வருது, இவ்வளவு பாவம் வருது, நான் நல்லா தானே இருக்கேன், நான் நல்லா தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஏன் இந்த பாவமும் பழியும் வந்து சேருது, கெட்டவன்லாம் நல்லா இருக்கானே, நான் நல்லவன் தானே, நான் அப்படி இருக்கேன்னு சொல்லி சில பேர் நினைக்க தோணும். அதுக்கு காரணம் தண்ணி மாற்றம். அதுக்கு காரணம் பல பிறவிகளில் நாம் செய்த பாவம் தான் இந்த பிறவியில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த பாவம் எங்கிருந்து வந்துச்சுங்கிறதுக்கு ஐயா ரொம்ப, அதாவது எல்லா ஞானிகளும் ரிஷிகளும் சுவடி மூலமாக வந்து ஐயா வாழ்க வாழ்க வாழ்கன்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணங்க. என்ன காரணம்னு ஐயா சொல்கிறாரு, பல பிறவிகளாக நம்ம உயிர் கொலை பண்ணி 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 அதை சாப்பிட்டு ஐயாவோட பெருமையை பேசும்போது ஐயா எனக்கு அவ்வளவு செஞ்சுருக்காரு. பெருமையை பேசும்போது ரொம்ப எமோஷனல் நம்ம நாக்கு வரண்டு போய்டும். அவ்வளோதான் காரணம். அவ்வளோ செஞ்சுருக்காங்க. நம்பினோர் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு. அப்போ சொன்னது 4 முறை இருக்கு, யசூர் சாம அதர்வனம். இப்போ ஐயா சொல்கிறது வேல் என்ன வேதம், திருக்குறள் வேதம் அடிக்கி பிச்சு 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 நம்ம திருவள்ளுவரை புலவராக சொல்லுவோம். ஐயா சொல்கிறார், ஞானிடா, திருக்குறளில் சொல்லாத ஒன்றுமே இல்லைடான்னு சொல்லி எதுக்கெடுத்தாலும் திருக்குறளில் சொல்கிறது ஐயா தான் காரணம். அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே நம்மளுக்கு உணவாக எதை கொடுத்தாங்க, ஆடு மாடு பன்னி கறி இப்படி மீன் இப்படி எல்லா உயிரையும் வதச்சி அதை சுவையை நம்ம நாக்கில் கொடுத்து இப்படி நம்ம எல்லா உயிர்களையும் பண்ணி ஒரு உயிரை கொல்லும் பொழுது எவ்வளவு அவஸ்தை வரும் நம்ம உயிர் நினச்சிக்கோங்க. அதே மாதிரி தானே அந்த உயிருக்கும் வரும். அதனால் அடிப்படையில் போய் ஐயா கை வைக்கிறார். எங்கே, அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சேன்னு சொல்லுவார் இல்லையா திருக்குறளில். அது மாதிரி இந்த பாவத்துக்கு எனக்கு ஏன் அப்படி நடந்துச்சு
எல்லாரும் கெட்டவெல்லாம் நல்லா இருக்கானே, எனக்கே அப்படி நடந்துச்சுன்னா உங்களை சரி பண்ண போகிறாங்க. அதனால தான் நம்மளுக்கு வந்து புண்ணிய பலம் இருக்க வரைக்கும் வண்டி ஓடும், பெட்ரோல் தீர்ந்தோன்னு நின்று போயிடும். அது மாதிரி நல்லா இருக்கவன் நல்லா இருந்துக்கிட்டே இருப்பான்னு நினைக்காதங்க. அப்போ இந்த பாவம் எங்கேருந்து வந்துச்சுன்னா, பல உயிர்களை அடித்து கொன்று சாப்பிட்ட உடனே அதை சாப்பிட்ட நம்ம உணவே மருந்தே உணவு, அதில் நம்மளுக்கு எந்த ஆட்சேபம் இல்லை இல்லையா? அப்படிப்பட்ட உணவை சாப்பிட்டதுனால அது சாப்பிட்டு துடிச்சிருக்கும் இல்லையா? அப்படி துடிக்கும் போது ஒரு அமிர்தம் வரும், ஒரு நீர் வரும் இல்லையா? இப்போ அடியில் வந்து நாய் துரத்துருச்சுன்னா ஓடுறோம், அட்ரினில் சுரப்பிக்கிறான், சக்கரை வந்துருச்சுன்னா இன்சுலின் போடுறோம். அப்படி நாளமில்லா சுரப்பிகள் நிறைய இருக்கு இல்லையா? அதெல்லாம் வேலை செய்கிறது மாதிரி நம்ம இந்த ஆடு மாடு கோழி மீன் இதெல்லாம் அடித்து பல தலைமுறைகளாக சாப்பிட்டு நம்ம முன்னோர்களுக்கு தெரியலை. அதனால் அவங்க அடித்து கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு நாக்குக்கு சுவை வந்துருச்சு. அப்படி சாப்பிட்டதுனால என்ன ஆச்சு? அதுக்கு உள்ள குணம் நம்மளுக்கு வந்துருச்சு. அப்போ அதுக்குள்ள குணம் நம்மளுக்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? பயம் இருக்கும், சந்தேகம் இருக்கும், யாரையும் நம்ப மாட்டோம். அப்போ நம்ம அதை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்ததுனால தான் பாருங்க, ஒரு உணவுப் பொருளை எடுத்து ஒரு காக்காய்க்கு கொடுத்தீங்கன்னா காக்கா வந்து கையில் வாங்கி சாப்பிடும், பயந்துட்டு ஓடும், பறக்கும். ஏன்னா பயம். அதை அடித்து சாப்பிட்டதுனால நம்மளுக்கும் பயம். காக்கா மாத்திரம் இல்லை, எல்லா மிருகங்களையும் சொல்கிறேன். எதுக்குமே பாருங்கள், ரொம்ப பழகினதுக்கு பிறகு தான் வந்து கையில் வாங்கி சாப்பிடும். இல்லைன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் பயம். அதை சாப்பிட்டதுனால நம்மளுக்கு பயம் வருது. அதே மாதிரி கோபம். ஒரு தெருநாய் இருக்குது, அந்த தெருநாய் வந்து இன்னொரு தெருநாய் வந்துருச்சுன்னா விடுமா? வளைச்சி எடுத்து அடித்து விரட்டி பிடிச்சி தள்ளிட்டு போகும். இன்னைக்கு காலையில் கூட பார்த்தேன், அந்த பக்கத்துலலாம் ஒரே தெருநாய் சண்டைங்க, அவ்வளோ சத்தம், மனித சத்தத்தை விட அதிக சத்தம் எழுப்பி காட்டுது. நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் யார் தெரியுமா, என் தெருவுக்கு நீ வந்துட்ட, இந்த தெருவுக்கு நான் தாண்டா ராஜாங்கிறது மாதிரி. அப்போ அது மாதிரி மிருகங்களின் உணவை சாப்பிட்டதுனால தான் நம்மளுக்கு கோபம் வருது. அப்புறம் சந்தேகம். ஒரு காக்காவோ, நான் காக்காவை அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம் எனக்கு காக்கா பூஜைன்றோட அருள் தகவல் அடிக்கடி சொல்லுவாங்க, அதனால் காக்கா சொல்கிறேன். எல்லா மிருகங்களையும் ஆடு கோழி எதை வேணால் சொல்லுங்கள், அதுங்க பூரா வந்து உணவை எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பார்க்கும், இப்படி பார்க்கும், இப்படி பார்க்கும், இப்படி பார்க்கும், அப்புறம் தான் கொத்திட்டு எடுத்துகிட்டு போவோம், அப்புறம் தான் சாப்பிடும். சாப்பிடும் போதே இப்போ பாருங்க, நாய் வந்து இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும், இப்படி இப்படி பார்க்கும். சந்தேகம், வேறு யாரும் வந்துடணும், வேறு யாரும் வந்துடணும், பயம், சந்தேகம். இது எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? அந்த உணவை சாப்பிட்டு அதனால நம்மளுக்கு வந்துச்சு. அவ்வளோதான். எந்த மனிதர்கிட்ட சொல்லுங்கள் பயம் இல்லை, எந்த மனிதர்கிட்ட கேளுங்க சந்தேகம் இல்லை, எந்த மனிதர்கிட்ட கேளுங்க கோபம் இல்லை. இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? நம்ம உணவுல இருந்து வந்தது. அதனால தான் ஐயா வந்து எங்கே கையை வைக்கிறாரு அதை புரிஞ்சுக்கோங்க. எதனால் சைவமாக இருக்கணும் ஐயா எடுத்த உடனே ஐயா என்ன சொல்கிறாரு? அப்பா சைவமாக போங்கப்பா, அப்பா சைவமாக மாறுங்கப்பா. நான் வந்து பூபதி ஐயா சொன்னது மாதிரி தஞ்சாவூர் மன்னார்குடி பராவட்ட கிராமத்தை சேர்ந்தவன். என்னுடைய கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு துபாயில் போய் 10 வருஷம் இருந்தேன். இப்போ 34 வருஷம் லண்டனில் இருக்கேன். பழக்கம், சாப்பிட்டு முன்னோர்கள் சொன்னாலே நம்மளுக்கு பழக்கம். ஐயா கிட்ட வந்தேன், புண்ணியம் ஐயா நீ, அவர் சொன்னது உண்மை. எப்படி வந்து செவி வழியில் வந்தவர்னு சொல்லி பார்வதி தேவி சொன்னாங்க இல்லையா? அது மாதிரி ஐயா முத எனக்கு ஃபோன் அவன்கிட்ட கூட பேசுகிறேங்கிறாரு. ஆனந்தன் வந்து என்கிட்ட அண்ணன் ஐயா பேசுகிறாண்ணே பேசுங்கண்ணேங்கிறாரு. நான் பேச மாட்டேன், எனக்கு தெரியாத வர. அது வரைக்கும் அவர் சொன்னது தான், நான் சொன்ன எல்லா டைலாக்கையும் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ நான் பேச மாட்டேங்கிறேன். ஐயா அண்ணன் சரி சொல்லுங்கள், வணக்கம். யாரு? வீரனா வந்து சேருப்பா. காதில் போட்டாரு. ஞானிகள் நினைச்சா கண்ணில் காதில் அப்படி நினச்சி ஐயா அப்பெல்லாம் உலகம் பூரா பறக்கிறாரு. அதனால் இனிமேல் காதலையும் கண்ணில் எல்லாம் போட தேவையில்லை. உலகத்தில் எந்த முனையில் இருந்தாலும் ஒரு தட்டு தட்டிட்டு போயிட்டே இருப்பார். நிறைய விஷயங்களா ஆசான் எனக்கு கருணையோட நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன். அதெல்லாம் சொன்னால் நிறைய டைம், ஒரு 5 நிமிஷம் தான் கேட்டிருக்கேன். அதனால் உயிர் கொலை தவிர்த்தல் புலால் மறுத்தல்ங்கிறத ஏன் ஆசான் சொல்றாருங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுதான் நம்ம பாவம் பழிகளுக்கெல்லாம் காரணம். அந்த பாவம் பழியை போக்கணும்னா உயிர் கொலை தவிர்த்தல் புலால் மறுத்தலை செஞ்சிட்டோம்னா நிறைய வாழ்த்துக்களையும் சந்தோஷத்தையும் நல்லாரு மகராசன்னு பல பேருடைய வாழ்த்துக்களை நம்ம வாங்கிட்டோம்னா இந்த பாவத்தெல்லாம் பொடியாக தூக்கி தள்ளிடலாம். இருந்த போதும் கர்ம வினை கொண்ட காயம் கல்லடிப்படும். நாம் ஏற்கனவே ஒருத்தரை வந்து ஒரு அரசனாவோ இல்லை ஒரு நாட்டாமையாவோ ஒரு பஞ்சாயத்து தலைவரோ இருந்தப்போ இது மாதிரி சபையில் வந்து அடிச்சிருப்போம், துப்பிருப்போம், செருப்பழ எட்டான்றிருப்போம். அந்த எல்லா வினைக்கும் எதிர்வினை உண்டு, உங்களுக்கு தெரியும். அது மாதிரி இந்த பிறவிலையும் அது வரும். முருகான்னு சொல்கிறேன், ஐயான்னு சொல்கிறேன், எனக்கும் கஷ்டம் வருதுன்னு சொன்னால் ஆமாம் நம்ம செஞ்சுருக்கோம்ல போன பிறவியில், நம்மளுக்கு தெரியாது போன பிறவி என்னன்னு. இந்த பிறவிலையும் நம்மளை தெரியாமல் யாரையும் திட்டியிருப்போம் இல்லையா? தெரியும். அந்த வினை தான் எதிர்வினையாக வருது.
அப்போ எதிர்வினையாக வரும்பொழுது என்ன ஆகும்? முருகா 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 ஐயா அரங்கா அரங்கமகா தேசிகரேன்னு சொல்லும் பொழுது இங்கே வர்ற பானம் இல்லை துப்பாக்கியை வச்சு இங்கே சொல்கிறான்னு சொன்னால் அந்த சமயம் பார்த்து ஐயா வந்து என்ன செய்வார், கீழே ஒரு எறும்பை வச்சு கடிக்க சொல்லுவார். அப்போ குனியும், வலிக்குதுன்னு துப்பாக்கி குண்டு மேலே போயிடும். அதுதான் நமது முன்னோர்கள் சொன்னார்கள், தலைக்கு வருவது தலைப்பாகையோடு போய்விடும். நம்மளுடைய கர்மவினை நம்மளை விட்டு போகாது, அது செஞ்சே ஆகும். ஆனால் ஆசானின் திருநாமத்தை சொன்னால் அவர் தலைக்கு வரதை தலைப்பாகையோடு போக விடுவார். இது எனக்கு பல சந்தர்ப்பங்களில் நடந்திருக்கு, சத்தியமாக சொல்கிறேன். அப்போ தான் ஐயாட்ட கேட்டேன், அப்பாப்பா போன பிறவியில் அதுக்கு பிறவியில் நான் பாவம் செஞ்சுருக்கப்பா, இருந்தாலும் கொஞ்சோண்டு புண்ணியம் செஞ்சுருக்க. ஞானிகள் அவங்க இதில் கொஞ்சம் தான், கொஞ்சோண்டு புண்ணியம் சேர்ந்துருக்கேன், அதனால தான் உன்னை லண்டன்லேருந்து கிரேனில் தூக்கப்பட்டது மாதிரி இங்கே கொண்டாந்து போட்டேன்னு சொன்னார். துறையில் இருக்கவங்களுக்கு தெரியும், பூபதி சொன்னது உண்மை. நான் முருகபக்தன், சுயம்பு கோலச்சு முருகனுக்கு போய் தான் கேட்குறேன். இது மாதிரி குரு வயதுக்கு சொல்கிறாங்க, நான் சின்ன வயசுலேருந்து முருகா முருகான்னு சொல்லி உங்கள் நாமம் தான் சொல்லி வளர்ந்தேன், இவரை நான் குருவாக ஏற்றுக்கிறதா இல்லையா, நீங்கள் ஒப்புதல் கொடுத்தா போவேன். எனக்கு இது மாதிரி ஒப்புதல் வாங்குறது, முருகனோட பேசுறது, பஞ்சபூதம் தாங்க, அண்டத்திலே உள்ளது பிண்டம், பிண்டத்திலே உள்ளது அந்த அண்டம். இந்த பஞ்சபூதத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் பேசலாம். அப்போ அது மாதிரி பேசி பேசி நான் முருகனோட பேசி பயணித்து கொண்டிருக்கும் பொழுது சிவப்பு கோலச்சு முருகன் தான் போய் கேட்டேன், எனக்கு ஐயாவை ஏற்றுக்கணும்னு சொன்னால் எனக்கு உத்தரவு கொடுங்கண்ணே. அப்போ முதல்ல உள்ளார போனோடனே ஐயர் சொன்னார், வாங்க தம்பி அர்ச்சனை பண்ணணுமா என்ன? இல்லை நான் முருகனோட பேசணும்னே. தம்பி என்ன சொல்கிறீங்க என்னாரு? இல்லை நம்ம முருகனோட பேசணும்னே. சரி மென்டல் பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டு சரி சரி உட்காருங்க, சரி போயிட்டார். நான் போய் உட்காந்து முருகனோட பேசுகிறேன். இங்கே தாங்க துறையூரில். ஏன்னா ஐயா கிட்ட வந்து ஐயா மாலை கூட்டத்தில் என்ன பேசணும்னு சொல்லிட்டாங்க. அலறி அடிச்சுட்டு ஓடுறேன். அப்போ தான் நம்ம ரவிக்கிட்ட போய் கேட்குறேன், ஐயா யாருன்னு சொல்லி. நம்ம பேராவணி ரவி அவர்கிட்ட கேட்குறேன், ஐயா அவரோட தன்னோட அனுபவத்தெல்லாம் சொல்கிறார். ஐயா அப்படின்னுங்கிறாரு. சரி இருக்கட்டும், இருந்தாலும் நான் முருகன்கிட்ட கேட்குறேன்னு. அப்போ தான் அங்கே ஒரு எலுமிச்சம்பழம் ஒன்று இருக்குது முருகனுக்கு பக்கத்தில். நான் சொன்னேன், அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுத்தா தான் நீங்கள் உத்தரவு கொடுத்ததா அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு என்னமோ உத்தரவுன்னா என்னன்னு சொல்லி நினச்சிடக்கூடாது இல்லையா, சும்மா எதை இவனை வந்து சுற்றி விட்டு போகிறாங்கிறது மாதிரி. எல்லாம் சத்தியமாக நடந்த உண்மைகள். இது மாதிரி வந்து பத்திரிகை முருகன் கோயிலில் கேட்டிருக்கேன், கதிர்காமத்தில் போய் கேட்டிருக்கேன், என்னது ஈப்போல தண்ணீர் மலையில் போய் கேட்டிருக்கேன். மயில் ஊ ஆமாம் அவன் தான் நீ முருகபக்தன் போடா போய் சேர்றான், எல்லாரும் உத்தரவு கொடுத்தாங்க. கதிர்காமத்தில் கேட்டிருக்கேன். அப்போ இவர் வந்து என்ன பண்ணார், அங்கே உட்காந்துருந்த ஐயர் ரொம்ப நேரம் கழிச்சு, நான் தான் சொல்லிட்டேன் முருகன், எனக்கு அந்த எலுமிச்சம்பழத்தை என் கையில் கொடுத்தா தான் நான் குருவாக ஏற்றிக்கிட்டு போய் அவரை வணங்குவேன் பேசுவேன்னு சொல்லி. அந்த ஐயர் எழுந்து நேராக போனாங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்தாலும் என் கையில் கொண்டாந்து கொடுத்தாரு. ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அன்றைக்கி மாலை பேசும்போது துறையூரில் வந்து சுயம்பு கோலச்சு முருகனாக அங்கே பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வங்கள்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க, முருகன் தான் இருப்பார். அப்படி முருகப்பெருமானாக ஆசான் தொண்டர்கள் சூழ இங்கே உட்காந்துருக்காருன்னு சொல்லி முடித்தேன். வெளியே வந்தோன்னு ஐயா சொன்னார், அரசியல்வாதியோ? நான் இல்லையா தமிழ்ச்சங்கத்தில் இருந்தேன்னு. சரி பாடினார். அன்னைக்கு பிடிச்சது தான் அருள் சனி. ஐயா சொல்லுவார், அருள் சனி அன்னைக்கு பிடிச்சது தான். பிடிச்சதோட சிக்கனை பற்றினேன் தேவனையும் உனையனா. அதற்கு பிறகு என் அனுபவத்தெல்லாம் அரங்கர் டிவியில் போய் பாருங்கள். 1.5 மணி நேரம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் பேசியிருப்பேன். எப்படி எனக்கு நடந்துச்சு லண்டனில். கூப்பிட்டா ஐயா லண்டனுக்கு வந்தாங்க, கோர்ட்டுக்கு வந்தாங்க. 2 தடவை கோர்ட்டு விஷயத்தில் பெரிய இதெல்லாம் கொலைலாம் இல்லை, சாதாரண விஷயம். இருந்தாலும் எனக்கு பயம், அஞ்சுவேன், நானுவேன். ஐயோ என்னடா நம்ம நல்லா நம்ம தமிழ் கம்யூனிட்டிலாம் நல்லா பேரோடு இருக்கோம், யாராவது ஒருத்தர் பழி போட்டு இது மாதிரி சொல்லும் போது ஐயா நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன்டா, அதெல்லாம் சுண்டக்காடா. ஆமாம் ஐயா வந்து அருள் செஞ்சுருக்காங்க. ஜட்ஜே வந்து வளர்றாருன்னு சொல்கிறான். அந்த பேரிஸ்டர் சாதாரண கேஸால் சின்ன சொலிசிட்டர் வக்கீல் அட்வொகேட்டு பெரிய கேஸு இப்போ கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போனதுக்கு பிறகு ஐயா வந்து அப்படி மாற்றி விட்டார். இது மாதிரி எனக்கு அனுபவம் நிறையா இருக்குங்க. சரி, அதனால் ஆசானை நம்புங்க, சத்தியமாக முருகன் தான் ஆசான். அப்போ இந்த குரு தான் நம்மளோட இருக்காருங்கிறதுக்கு இவர் திருமணம் சொல்றாரு பாருங்க. குருவே சிவம் என கூறினான் நந்தி, குருவே சிவனுமாய், குருவே சிவம் என்பது குறித்தோரார். சிவமே குருவே சிவமாய் குருவுமாய் நிற்கும். அப்ப குருவே உரை உணர்வற்றதோர் கோவே. இப்ப ஜனவரி மாதம் கேலண்டரில் பார்த்தா அந்த நாலு அந்த கவி இருந்துச்சு, அது உண்மை. குருவின் அடிபணிந்து கூடுவது எல்லாருக்கும் அருவமாய் நிற்கும் சிவம். அற்புதமாய் இந்த உடல் ஆவி அடங்கு கொண்டே சத்குருவை போற்றி தவம் பெற்று வாழாமல் செம்பன் உடைமை பெருவாழ்வை எண்ணி சர்ப்பத்தின் வாயில் தவளை போல் ஆனேனே. காசு வந்தோடனே கத்துவோம், தவளை கத்தினோடனே பாம்பு போய் பிடிச்சிக்கும், அதோட அர்த்தம் அதுதான். அப்போ தெளிவு குருவின் திருமேனி காட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குருவை நாம் பெற்றிருக்கின்றோம் இந்த ஒங்காரக்குடியிலே. அதை பெற்று அனைவரும் ஆனந்தம் அடைய வேண்டும். அதற்கு புலாலை மறுத்து
சைவமாக வந்து தானமும் தவமும் தான் செய்வராய் மாணவர் நாடு வழி திறந்துருமே. இது சத்தியமாக நடக்கும். உங்கள் பிள்ளைங்க உங்கள் குடும்பத்தில் எல்லா சுபிட்சங்களும் நடக்கும். சிறு சிறு தீங்குகள் வந்தால் கூட தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடும் என்பதாக கூறி உங்கள் அனைவரின் திருவடியை வணங்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் இந்த நான்கும் தான் நம்மளுடைய முன்னோர்களை, நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களை நெறிப்படுத்திய அறம். இந்த நாள்லையும் என்ன சொன்னாங்களோ அதையெல்லாம் சாறு பிழிஞ்சு நமக்கு நம்முடைய ஓங்காரக்குடியில் ஆசான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 4 விஷயத்தில் என்ன சொன்னாங்களோ அதனுடைய சாறு தான் ஐயா சொன்ன அந்த 3 விஷயங்கள்: சைவம், தானம், வழிபாடு. வழிபாடுனா யாரை வழிபாடு பண்ணணுங்கிற அந்த ரகசியம். இந்த 3 விஷயங்களை கடைபிடித்தாலே நாம் ஒரு அறவழியில் செல்ல முடியும். அறவழியில் செல்வதன் மூலமாக ஒவ்வொரு ஞானிகளும் சொன்ன அந்த உயர்நிலை ஒவ்வொருவரும் அடைய முடியும் என்பதை வலியுறுத்தி சொன்ன வீரா ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கையொலி எழுப்பி நம்முடைய நன்றியறிதலை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த இன்றைய சிறப்பு பூஜையை துவங்க இருக்கின்றோம். முதல் நிகழ்வாக மகான் ராமலிங்க சுவாமிகள் அருளிய அருட்பெரும் ஜோதி அகவலிலிருந்து திரு கருப்பையா ஐயா அவர்களும் திரு சண்முகம் ஐயா அவர்களும் பாராயணம் செய்ய இருக்கின்றார்கள். துவக்க வரி எண் 1291. துவக்க வரி எண் 1291. இறுதி வரி எண் 1366. 1366. துவக்க வரி எண் 1291. இறுதி வரி எண் 1366. அவரோடு இணைந்து பாராயணம் செய்து நாமும் ஞானிகளின் நல்லாசியை பெறுவோம். அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் ராமலிங்க தேவாய நம. ஓம் ராமலிங்க தேவாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமியே நம. ஓம் ராமலிங்க ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஆசான் ராமலிங்க சுவாமிகள் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவல். அண்டமும் அதன் மேல் அண்டமும் அவற்றுள பண்டமும் காட்டிய பரம்பரமணியே. பிண்டமும் அதிலுரே பிண்டமும் அவற்றுள பண்டமும் காட்டிய பராபரமணியே. நினைத்தவை நினைத்தவை நினைத்தாங்கே இதுர அனைத்தையும் தரும் ஓர் அரும்பெறல் மணியே. விண்பதம் அனைத்தும் மேற்பதம் முழுவதும் கண்பர நடத்தும் கனகமாமணியே. பார்பதம் அனைத்தும் பகரடி முழுவதும் சார்புற நடத்தும் சரவொளி மணியே. அண்ட கோடிகள் எல்லாம் அரைக்கணத்து ஏகி கண்டு கொண்டிட ஒளியர் கலைநிறை மணியே. சராசர உயிரும் சாற்றிய பொருள்தரும் விராவியுள் விளங்கும் வித்தக மணியே. மூவரும் முனிவரும் முத்தரும் சித்தரும் தேவரும் மதிக்கும் சித்திசை மணியே. தாழ்வெலாம் தவிர்த்து சகமிசை அழியா வாழ்வென கழித்த வளரொளி மணியே. நவமணி முதலிய நலமெல்லாம் தருமுறை சிவமணி எனுமருள் செல்வமாமணியே. வான் பெறற்கரிய வகையெல்லாம் விரைந்து நான் பெறவழித்த நாத மந்திரமே. கற்பம் பல பல கழியினும் அழியா பொற்புற அடித்த புனிதமா மந்திரமே. அகரமும் உகரமும் அழியா சிகரமும் வகரமும் ஆகிய வாய்மை மந்திரமே. ஐந்தன எட்டன ஆறன நான்கன 300 மறுமுறை மொழிய மந்திரமே. வேதமும் ஆகம பிரிவுகள் அனைத்தையும் ஓத நின்றுளவாது ஓங்கு மந்திரமே. உடைப்பினி அனைத்தையும் உயிர்ப்பினி அனைத்தையும் அடற்பர தவித்த அன்சுக மருந்தே. சித்திக்கு மூலமாம் சிவமருந்து என உளம் தித்திக்கும் ஞான திருவருள் மருந்தே. இறந்தவர் எல்லாம் எழுந்திட புரியும் சிறந்த வல்லபமுரு திருவருள் மருந்தே. மரண பெரும்பிடி வாரா வகை மிகு கரண பெருந்திரல் காட்டிய மருந்தே. நரைதிரை மூப்பவை நன்னா வகை தரும் உரைதரு பெரும்சி உடைய நன்மருந்தே. என்றே எண்ணினும் இளமையோடு
பெருக்க நன்றே தரும் ஒரு ஞானமா மருந்தே. மலப்பினி தவித்தொருள் வளம் தருகின்றதோர் நலத்தகை அதுவென நாட்டிய மருந்தே. இச்சபை நடுவே திருநடம் புரியும் அற்புத மருந்தெனும் ஆனந்த மருந்தே. இடையிறப்படாத இயற்கை விளக்கமாய் தடைமொன்றும் எல்லா தகவுடை அதுவாய் மாற்றிவை என்ன மதித்து அளப்பரிதாய் ஊற்றமும் வண்ணமும் ஒருங்குடை அதுவாய் காட்சிக்கு இனிய கலையுடை அதுவாய் ஆட்சிக்கு உரிய பண் மாற்றியம் உடைத்தாய். கைதவர் கனவினும் காண்டற்கு அரிதாய் செய்தவ பயனாம் திருவருள் வளத்தால் உடம்பெறும் இடமெல்லாம் உதவுக எனவே வளம்பட வாய்த்து மன்னிய பொன்னே. உடம்படாதரமும் விடம்படாதிரமும் வடம்படா நலவும் வாய்த்த செம்பொன்னே. உம்மையும் தருமொரு செம்மையை உடைத்தாய் இம்மையே கிடைத்து இங்கிலங்கிய பொன்னே. எடுத்தெடுத்து உதவினும் என்றும் குறையாது அடுத்தடுத்து ஓங்குமை அருளுடை பொன்னே. கலந்திடு எடுக்கன் வளர்ந்திடு வேமென கிளர்ந்திட உரைத்து கிடைத்த செம்பொன்னே. எண்ணியதோறும் இயற்றுக என்றனை அந்நியன் கரத்தில் அமைந்தவர் பொன்னே. நீகேன் மறைக்கணும் நின்ன யாவிட்டு போகம் எனையனை பொருந்திய பொன்னே. எண்ணிய எண்ணியாங் எய்திட எனக்கு பண்டிய தவத்தால் பழுத்த செம்பொன்னே. இன்னியல் தலைவரும் வியந்திட எனக்கு பொன்னிய பயனால் பூத்த செம்பொன்னே. நால்வகை நெறியினும் நாட்டுக எனவே பால்வகை முழுதும் பணித்த பைம்பொன்னே. எழுவகை நெறியினும் இயற்றுக எனவே முழுவகை காட்டி முயங்கிய பொன்னே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக மகான் ஔவையார் அருளிய விநாயகர் அகவலை சகோதரிகள் கமலா அவர்களும் கலைமணி அவர்களும் பாராயணம் செய்ய இருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து நாமும் பாராயணம் செய்து எல்லாம் உள்ள ஞானியரின் நல்லாசியை பெறுவோமாக. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்று. ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்று. ஓம் மகான் தன்வந்திரி திருவடிகள் போற்று. ஓம் ஓங்கார குடிலாசான் திருவடிகள் போற்று. ஓம் ஔவையார் திருவடிகள் போற்று. ஓம் ஔவையார் திருவடிகள் போற்று. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் திருவடிகள் போற்று. சிவமயம் விநாயகர் அகவல். சீதக்களவ செந்தாமரை பூம் பாதச் சிலம்பு பல இசை பாட பொன்னரை ஞானம் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்த்தல எரிப்ப பேழை வயிறும் பெரும்பார கோடும் வேலமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீல மேனியும் நான்ற வாயும் நாளிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் ஈன்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் மூஷிக வாகன. இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தானென நருளி மாயா பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதலை தெளிதும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உளந்தனை புகுந்து குருவடி வாங்கி குவளையும் தன்னில் திருவடி வைத்தே திறமிது பொருளென பாலா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடா யுதத்தால் கொடுவினை கலந்தேன் உவட்டா உபதேசம் புகட்டியன் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலம் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணை இனிதென கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அருள்திரள் கடிந்து தலமொரு நான்கும் தந்தன கருளி மலமொரு மூன்றின் மயக்கம் மறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைபின் கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழிமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணில் நான்றெழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூன்றெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயம் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சூட்சமும்
என்முகமாக இனிதென கருளி குறியட்ட காயம் குழப்பட எனக்கு தெரியட்ட நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதன கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை விளையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கிய எந்தன் சிந்தை தெளிவித்து இருள்வெளி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அருள்தரும் ஆனந்தத்து அழுத்தியன் செவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்து அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்றே கழுமுல்லை காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்ச கரத்தின் அருள்பொருள் தன்னை நெஞ்ச கரத்தில் நிலையேறி விட்டு தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயகா விரல் சரணே சிவமே. ஓம் அவையார் திருவடிகள் போற்று. ஓம் அவையார் திருவடிகள் போற்று. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். சகோதரிகள் இருவருக்கும் நன்றி. பூஜையை துவங்க இருக்கின்றோம். அன்பர்களுக்கு கனிவான வேண்டுகோள், பூஜை முடியும் வரை யாரும் மற்றவர்களுக்கு இடையூறு செய்யும் வகையிலே எழுந்து நடந்து வர வேண்டாம். நான் ஒவ்வொருவரும் அந்த பூஜையில் லயித்து இருப்பார்கள், அவர்களுடைய சிந்தனையை கெடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய பூஜையை துவங்குகின்றோம். சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் 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 அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய 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 ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் சரவண ஜோதியே நமோ 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 நம. ஓம் சரவண ஜோதியே நமோ
நமோ நம. ஓம் சரவண ஜோதியே 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 நமோ நம. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. 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 சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணே நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரம்மணே நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணே நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரம்மணே நம. ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும் திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் சிறைமலம் மீட்கும் திருவடி ஞானம் சிறைமலம் மீட்கும் திருவடி ஞானமே தின்சித்தி முத்தியே. திருவடி ஞானமே தின் சித்தி முத்தியே. ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி. ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி. ஓம் அகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் அகப்பே சித்த திருவடிகள் போற்றி. ஓம் அஸ்வினி தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் அசுவினி தேவ திருவடிகள் போற்றி. ஓம் மத்தரி மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் அத்திரி மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி. ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி. ஓம் அம்பிகானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் அம்பிகானந்த திருவடிகள் போற்றி. ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் அருணகிரிநாத திருவடிகள் போற்றி. ஓம் அருள் நந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி. ஓம் அருள்நந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி. ஓம் மல்லமாபிரபு திருவடிகள் போற்றி. ஓம் அல்லமா பிரபு திருவடிகள் போற்றி. ஓம் மழிகடி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் அழுகணி சித்த திருவடிகள் போற்றி. ஓம் இடைக்காடர் திருவடிகள் போற்றி. ஓம் இடைக்காட திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றி. ஓம் ராமதேவ திருவடிகள் போற்றி. ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் ராமானந்த திருவடிகள் போற்றி. ஓம் உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி. ஓம் உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி. ஓம் ஔவையார் திருவடிகள் போற்றி. ஓம் ஔவையார் திருவடிகள் போற்றி. ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கஞ்சமலை சித்த திருவடிகள் போற்றி. ஓம் கடைப்பிள்ளை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கடைப்பிள்ளை சித்த திருவடிகள் போற்றி. ஓம் கடுவெளி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கடுவடி சித்த திருவடிகள் போற்றி. ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கண்ணானந்த திருவடிகள் போற்றி. ஓம் கன்னி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கன்னி சித்த திருவடிகள் போற்றி. ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் கணநாத திருவடிகள் போற்றி. ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி. ஓம் கணபதிதாச திருவடிகள் போற்றி. ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் கபிலர் திருவடிகள் போற்றி. ஓம் கபில திருவடிகள் போற்றி. ஓம் கமல முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் கமல முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் கல்லுளி சித்தர் திருவடிகள் போற்றி.
ஓம் கல்லுளி சித்தர் திருவடிகள் போற்றி. கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி. கௌபால சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கவுபால சித்தர் திருவடிகள் போற்றி. கணராமர் திருவடிகள் போற்றி. ஓம் கணராமர் திருவடிகள் போற்றி. காகபுஜண்டர் திருவடிகள் போற்றி. ஓம் காகபுஜண்டர் திருவடிகள் போற்றி. காசிபர் திருவடிகள் போற்றி. ஓம் காசிபர் திருவடிகள் போற்றி. காலாங்கிநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் காலாங்கிநாதர் திருவடிகள் போற்றி. குகை நமச்சிவாயர் திருவடிகள் போற்றி. ஓம் குகை நமச்சிவாயர் திருவடிகள் போற்றி. குதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் குதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி. குமரகுருபரர் திருவடிகள் போற்றி. ஓம் குமரகுருபரர் திருவடிகள் போற்றி. குரு தட்சிணாமூர்த்தி திருவடிகள் போற்றி. ஓம் குரு தட்சிணாமூர்த்தி திருவடிகள் போற்றி. குருராஜர் திருவடிகள் போற்றி. ஓம் குருராஜர் திருவடிகள் போற்றி. ஓம் குருபை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் குறும்பை சித்தர் திருவடிகள் போற்றி. கூர்மானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கூர்மானந்தர் திருவடிகள் போற்றி. கொங்கணேஸ்வரர் திருவடிகள் போற்றி. ஓம் கொங்கணேஸ்வரர் திருவடிகள் போற்றி. கோரக்கர் திருவடிகள் போற்றி. ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றி. கௌசிகர் திருவடிகள் போற்றி. ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி. கௌதமர் திருவடிகள் போற்றி. ஓம் கௌதமர் திருவடிகள் போற்றி. சங்கமுனி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சங்கமுனி சித்தர் திருவடிகள் போற்றி. சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி. சங்கிலி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சங்கிலி சித்தர் திருவடிகள் போற்றி. சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றி. சட்டநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் சட்டநாதர் திருவடிகள் போற்றி. சண்டிகேசர் திருவடிகள் போற்றி. ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்றி. சத்யானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போற்றி. சிவயோக மாமுனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் சிவயோக மாமுனிவர் திருவடிகள் போற்றி. சிவவாக்கியர் திருவடிகள் போற்றி. ஓம் சிவவாக்கிய திருவடிகள் போற்றி. சிவானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி. சுகபிரம்மர் திருவடிகள் போற்றி. ஓம் சுகபிரம்மர் திருவடிகள் போற்றி. சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி. சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி. ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி. சூத முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் சூத முனிவர் திருவடிகள் போற்றி. சூர்யானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சூர்யானந்தர் திருவடிகள் போற்றி. சூல முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் சூல முனிவர் திருவடிகள் போற்றி. சேது முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றி. சொருபானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சொரூபானந்தர் திருவடிகள் போற்றி. ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி. ஜமதக்கணி திருவடிகள் போற்றி. ஓம் ஜமதக்னி திருவடிகள் போற்றி. ஜனகர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி. ஜனந்தனர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜனந்தனர் திருவடிகள் போற்றி. ஜனாத்தனர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜனாதனர் திருவடிகள் போற்றி. ஜனகுமாரர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜனகுமாரர் திருவடிகள் போற்றி. ஜெகநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜெகநாதர் திருவடிகள் போற்றி. ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி. ஞானசித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் ஞான சித்தர் திருவடிகள் போற்றி. தமரானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் தமரானந்தர் திருவடிகள் போற்றி. தன்வந்திரி திருவடிகள் போற்றி. ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி. தாய்மான சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் தாய்மான சுவாமிகள் திருவடிகள் போற்றி. தானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் தானந்தர் திருவடிகள் போற்றி. திரிகோண சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திரிகோண சித்தர் திருவடிகள் போற்றி. திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. திருமாளிகை தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் திருமாளிகை தேவர் திருவடிகள் போற்றி. திருமூல தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி. திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி. ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி. துர்வாச முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் துர்வாச முனிவர் திருவடிகள் போற்றி. தேரையர் திருவடிகள் போற்றி. ஓம் தேரையர் திருவடிகள் போற்றி. நந்தனார் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி. நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி. நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி. நாரதர் திருவடிகள் போற்றி. ஓம் நாரதர் திருவடிகள் போற்றி.
நொண்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நொண்டி சித்தர் திருவடிகள் போற்றி பட்டினத்தார் திருவடிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி பத்ரகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பத்ரகிரியார் திருவடிகள் போற்றி பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி பரத்துவாசர் திருவடிகள் போற்றி ஓம் பரத்துவாசர் திருவடிகள் போற்றி பரமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் பரமானந்த திருவடிகள் போற்றி பராச ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பராச ரிஷி திருவடிகள் போற்றி பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி பிங்கள முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பிங்கள முனிவர் திருவடிகள் போற்றி பிடிநாகீசர் திருவடிகள் போற்றி ஓம் பிடிநாகீசர் திருவடிகள் போற்றி பிருகு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பிருகு மகரிஷி திருவடிகள் போற்றி பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி பீர் முகமது திருவடிகள் போற்றி ஓம் பீர் முகமது திருவடிகள் போற்றி புன்னாக்கீசர் திருவடிகள் போற்றி ஓம் புன்னாக்கீசர் திருவடிகள் போற்றி புலத்தீசர் திருவடிகள் போற்றி ஓம் புலத்தீசர் திருவடிகள் போற்றி புலிப்பாணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் புலிப்பாணி சித்தர் திருவடிகள் போற்றி பூனை கண்ணார் திருவடிகள் போற்றி ஓம் பூனை கண்ணார் திருவடிகள் போற்றி போக மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் போக மகாரிஷி திருவடிகள் போற்றி மச்ச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் மத்சூரிய திருவடிகள் போற்றி ஓம் மஸ்தான் திருவடிகள் போற்றி ஓம் மஸ்தான் திருவடிகள் போற்றி ஓம் மயூரேசர் திருவடிகள் போற்றி ஓம் மயூரேசர் திருவடிகள் போற்றி மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி மார்க்கண்டேயர் திருவடிகள் போற்றி ஓம் மார்க்கண்டேயர் திருவடிகள் போற்றி மாலாங்கன் திருவடிகள் போற்றி ஓம் மாலாங்கன் திருவடிகள் போற்றி மிருகண்ட ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் மிருகண்ட ரிஷி திருவடிகள் போற்றி முத்தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் முத்தானந்தர் திருவடிகள் போற்றி மெய்கண்ட தேவர் திருவடிகள் போற்றி ஓம் மெய்கண்ட தேவர் திருவடிகள் போற்றி மௌன சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் மௌன சித்தர் திருவடிகள் போற்றி யாகோபு திருவடிகள் போற்றி ஓம் யாக்கோபு திருவடிகள் போற்றி யூகி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் யோகி முனிவர் திருவடிகள் போற்றி யோக சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யோக சித்தர் திருவடிகள் போற்றி யோகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் யோகானந்த திருவடிகள் போற்றி ரோம ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் ரோம ரிஷி திருவடிகள் போற்றி வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி வரத ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வரத ரிஷி திருவடிகள் போற்றி வர ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வர ரிஷி திருவடிகள் போற்றி வராகி மிகி திருவடிகள் போற்றி ஓம் வராகி மிகி திருவடிகள் போற்றி வால்மீகி திருவடிகள் போற்றி ஓம் வால்மீகி திருவடிகள் போற்றி விஸ்வாமித்திரர் திருவடிகள் போற்றி ஓம் விஸ்வாமித்திர திருவடிகள் போற்றி வியாக்கிரமர் திருவடிகள் போற்றி ஓம் வியாக்கிரமர் திருவடிகள் போற்றி வியாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் வியாச முனிவர் திருவடிகள் போற்றி விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் எண்ணிலா கோடி ஓம் எண்ணிலா கோடி சித்த ரிஷி கணங்கள் சித்த ரிஷி கணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி திருவடிகள் போற்றி போற்றி காப்பான கரூரார் போகநாதர் காப்பான கருவூரார் போகநாதர் கண்ணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டநாதர் கோப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்தர் உப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் உண்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் காப்பான வாதத்திற்கு ஆதியான வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே வாசமுனி கமலமுனி காப்புதானே ஓம் சரவண பவாய நம ஓம் சரவண பவாய நம ஓம் அகத்தீசாய நம ஓம் அகத்தீசாய நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம வேண்டுகோள்
முருகா முருகா, சத்குருநாதா சத்குருநாதா, சாந்த சுரூபா சாந்த சுரூபா, எனது தந்தையே எனது தந்தையே, எனது தாயே எனது தாயே, தயவுடைய தெய்வமே தயவுடைய தெய்வமே, தேவாதி தேவா தேவாதி தேவா, தயாபரணே தயாபரனே, தாங்கள் விரைவில் வெளிப்பட்டு தாங்கள் விரைவில் வெளிப்பட்டு மனிதர்கள் ஆட்சியை தகர்த்து மனிதர்கள் ஆட்சியை தகர்த்து ஞான சித்தர் ஆட்சி அமைத்து ஞான சித்தர் ஆட்சி அமைத்து உலக பெருமாற்றம் நிகழ்த்தி உலக பெருமாற்றம் நிகழ்த்தி உலக மக்களையும் உலக மக்களையும் ஓங்காரக்குடில் அன்பர்களையும் ஓங்காரக்குடில் அன்பர்களையும் தொண்டர்களையும் காத்து காத்து அருள் செய்ய வேண்டும் தாயே. அருள் செய்ய வேண்டும் தாயே. எங்களது ஓங்காரக்குடில் ஆசான் எங்களது ஓங்காரக்குடில் ஆசான் வெகு விரைவில் வெளிப்பட்டு வெகு விரைவில் வெளிப்பட்டு எழுந்து நடந்து ஞானசித்தர் ஆட்சி அமைத்து ஞானசித்தர் ஆட்சி அமைத்து உலக பெருமாற்றம் நிகழ்த்திட பல்லாண்டு காலம் நீடிய ஆயுளுடன் உலக மக்களுக்கு சேவை செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே. அருள் செய்யுங்கள் தாயே. எங்களது ஓங்காரக்குடில் ஆசான் நிகழ்த்தும் உலக பெரும் மாற்றத்தில் தொண்டர்களாகிய நாங்களும் பங்கு பெற்று தொண்டு செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே. முருகா சரணம் அகத்தீசா சரணம் ஆறுமுகப் பெருமானே சரணம். ஆறுமுக பெருமானே சரணம். அன்பர்கள் கவனத்திற்கு, பூஜை முடிந்த பிறகு அனைவரும் அகத்தீச பெருமானை வழிபாடு செய்த பிறகு உணவு அருந்திவிட்டு ஆசானை தரிசனம் செய்யலாம். ஆசானை தரிசனம் செய்யும்போது யாரும் வெறும் வயிற்றோடு தரிசனம் செய்ய வேண்டாம். அனைவருமே உணவறிந்த பிறகு ஆசானை காலை 10:30 மணி அளவில் வழக்கம் போல நாம் தரிசனம் செய்யலாம். ஆகவே பூஜை முடிந்த பிறகு அனைவரும் உணவறிந்து விட்டு ஆசானை தரிசனம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிறைவு பாடல். வாழ்கவே வாழ்க எண்ணந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க எண்ணந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞான தவன்தாள், வாழ்கவே வாழ்க மெய்ஞான தவன்தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே, வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க, 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 சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. குருவே சரணம், குருவே சரணம், குருவே துணை, சத்தியமே அகத்தியம், அகத்தியமே ஜெயம், அகத்தியமே ஜெயம். முருகா. Wow.